குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஈவினிங்க்கு நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். சீவல் பாருங்கள், அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மாவு ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வறுத்த பச்சரிசி மாவு போட்டுக்கிறோம், ஒரு கப்பு. அடுத்தது உளுந்த மாவு, வறுத்து அரைச்சி வச்ச உளுந்த மாவு ஒரு 2 ஸ்பூன். அடுத்தது கடலை மாவு, அது ஒரு 2 ஸ்பூன். அப்புறமா பட்டர், ஹோம்மேடு தான், நம்ம வீட்டில் பால் காய்க்கிறதுல வர்ற ஏடை எடுத்து அதில் காய்ச்சி எடுத்துருக்குறோம். அதுவும் தேவையான அளவு போட்டாச்சு. அப்புறம் கருப்பு எள்ளு போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு நமக்கு உப்பு போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்த உடனே நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையை வச்சு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்துக்கிட்டோமா. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும் பதமாக. நல்லா முறுக்கு அளவுக்கு பிணைஞ்சால் போதும். இப்போ மாவு நல்லா அழகாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. சப்பாத்தி பதமாக வந்துருச்சு, அழகாக சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. மாவு பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை, அழகாக இப்போ குழலில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம டைரெக்டாக எண்ணெய்க்குள்ளே புனிஞ்சு விட போகிறோம். சூப்பராக வந்துருச்சு சீவல். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.